வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாட ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லியில் வண்ண மின் விளக்கொளியில் ஜொலிக்கும் நாடாளுமன்ற கட்டிடம், குடியரசுத் தலைவர் மாளிகை. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து செயல்பட கோரிக்கை. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் வீரமரணம். தமிழக ராணுவ வீரர் லக்ஷ்மணன் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. அதிமுகவை அழிப்பதில்தான் சர்வாதிகாரி போல செயல்படுகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் மீது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கோவையில் விதிகளை மீறி திமுக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதாக கூறி பாஜகவினர் நள்ளிரவில் போராட்டம். போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டவர்கள் கைது. சேலம் மாவட்டத்தில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு +2 மாணவிகள் 3 பேர் திடீர் மாயம். உடனடியாக மீட்டு அறிவுரை கூறி பெற்றோருடன் அனுப்பி வைத்த போலீசார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். இந்திய அணியில் KL ராகுல் மீண்டும் சேர்ப்பு. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையின் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவையும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவையும் இணைத்து அமலாக்கப் பணியகம் குற்றப்புலனாய்வுத் துறையையும் போதைப்பொருளுக்கு எதிரான 30 மணி நேர விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமைச் செயலாளர் இறையன்பு, டிஜிபி சைலேந்திரபாபு, அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இணைந்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், போதைப்பொருள் விற்பவர்கள் சமூகத்தையே கெடுப்பவர்கள் எனவும், போதைப்பொருள் சங்கிலியை தடுக்க ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் போதை மருந்துகளுடைய பயன்பாடும் அதற்கு அடிமையாகிறவர்களுடைய தொகையும் அதிகமாயிட்டு வர்றதை நினைக்கும் போது எனக்கு கவலையும் வருத்தமும் அதிகமாகிறது. போதை மருந்து விற்பனை செய்யக்கூடிய குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை தனிப்பட்ட குற்றவாளிகளாக கருத முடியாது. இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய குற்றவாளிகள். இந்த நடவடிக்கைகளில் நான் சர்வாதிகாரியை போல செயல்பட்டு குற்றம் நடைபெறாமல் தடுப்பேன் என்றும் அதிகாரிகள் கூட்டத்தில் உறுதியளிச்சிருக்கிறேன். போதையின் பாதையில் இருந்து தமிழகத்தை முற்றிலுமாக மீட்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். போதைப் பழக்கத்தின் தீமைகளை பற்றி தெளிவாக அறிந்த முதல்வருக்கு மதுபானம்தான் அதிக போதை தருகிறது என்பது தெரியாமல் இருப்பது வருத்தமாக இருப்பதாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குடும்ப தலைவிகளுக்கான, பெண்களுக்கான நலத்திட்டங்களைத்தான் நிறைவேற்ற மனமில்லை என்றாலும் குறைந்தபட்சம் டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை அவிநாசி சாலையில் புதிதாக கட்டப்படும் மேம்பால தூண்களில் விதிகளை மீறி முதல்வர் ஸ்டாலின் படத்துடன் திமுக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக கூறி பாஜகவினர் நேற்று நள்ளிரவில் கொடிசியா சந்திப்பு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போஸ்டர்களை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாஜகவினரை சுவரொட்டிகளை கிழித்து அகற்றத் தொடங்கினர். அவர்களை போலீசார் தடுத்ததால் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவை அழிப்பதில்தான் சர்வாதிகாரியாக முதல்வர் செயல்பட்டு வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு மீது சரமாரியாக புகார் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இரும்பு கரம் கொண்டு அடை கொடுக்கணும். அதுதான் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் எதிர்கட்சியை ஒடுக்கணும், எதிர்கட்சிகள் மீது பொய் வழக்கு போடணும். அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தூங்கி எழுந்தாலே அவருக்கு கண்ணை உறுத்தும். இன்றைக்கி என்ன பண்ணுறது அண்ணா திமுகன்றது. அப்படி ஒரு கண்ணை உறுத்தி இன்றைக்கி அதை எப்படி அழிக்கலான்ற ஒரு யோசனை, அதில் தான் சர்வாதிகாரியாக இருக்கார். அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கின் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி எழுப்பிய வினாக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் வாதங்களை முன்வைத்தார். இதேபோல் பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குருகிருஷ்ணனும் பதிலளித்து வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிமுக பொதுக்குழு வழக்குகள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார்.
அமமுகவுடன் இணைந்து ஓபிஎஸ் செயல்பட்டால் கூட தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி, முன்னாள் அமைச்சர்கள் 6-7 பேர் ஓபிஎஸ் அணிக்கு வர தயாராக உள்ளதாக கூறினார். யார் வந்தாலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை தங்கள் அணியில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் எனவும் புகழேந்தி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் உள்ள ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த லட்சுமணன் உள்ளிட்ட 3 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள புதுப்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் கடந்த 2019ஆம் ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். அவரது தந்தை தர்மராஜ் விவசாயி ஆவார். வீரமரணமடைந்த லட்சுமணனும் அவரது சகோதரர் ராமரும் ஒன்றாக பிறந்த இரட்டையர்கள் என்பதால் இருவருமே பட்டய படிப்பு முடித்து ராணுவத்தில் சேர ஆர்வம் காட்டினர். இந்நிலையில் லட்சுமணனுக்கு வாய்ப்பு கிடைத்து ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். அவர் கடந்த 2 மாதங்களுக்கு விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்துவிட்டு கடந்த மாதம் 25ஆம் தேதி பணிக்கு திரும்பியுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு லட்சுமணன் செல்போனில் பேசியதாகவும் தற்போது அவரது இறப்பு செய்தி தாங்க முடியாத துயராக இருப்பதாகவும் பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் லட்சுமணன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து அவரது குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் உட்பட 3 இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் என்ற செய்தியினை கேட்டு மிகுந்த துயரமும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தாய்நாட்டை காக்கும் அரிய பணியில் தம் இன்னுயிரை தியாகம் செய்து வீரமரண எய்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் சமர்ப்பிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என்.ரவி பரிசுத் தொகை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அளவில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கல்லூரி மாணவர்களில் முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசு 75,000 ரூபாயும், 3வது பரிசு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 12 மாணவர்களுக்கு 7,50,000 ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், அரசு கல்லூரி அளவில் காமராஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மட்டும் பரிசு பெற்றுள்ளார். பள்ளி அளவிலான பரிசுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் அக்கோவிலுக்கு வருகை தந்தார். இதைத் தொடர்ந்து இருவரும் இணைந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது ரக்ஷா பந்தனையொட்டி தமிழிசை சவுந்தரராஜன் ரங்கசாமிக்கு ராக்கி கயிறு கட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியேற்ற வைப்பதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் பிரதமர் மோடி முக்கியஸ்தர்களாகிவிட்டதாக தெரிவித்தார். மின்சார சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் மின்சாரத்தை அதிகம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கும் தொழில்துறை நிறுவனங்களுக்கு மட்டும் தனியார் துறையினர் மின்சாரத்தை வழங்குவார்கள் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் ஏழை மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு மின்சாரத்தை வழங்க தனியார் துறை பெரிய நடவடிக்கைகள் எடுக்காது எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மின்வாரிய அலுவலகத்தில் மின் மீட்டரை தூக்கி அடித்த மின்வாரிய ஊழியர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அங்கு வந்த பெண் ஒருவர் தங்களது தீர்த்தவாரி பகுதியில் மின்சாரம் தடைபட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். அப்போது அங்கு பணியில் இருந்த வணிக விற்பனையாளர் குப்புராஜ் என்பவர் மின் பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் அந்த பெண்ணுடன் வந்தவர்கள் சிலர் குப்புராஜை தகாத வார்த்தைகளால் பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குப்புராஜ் மின் மீட்டரை கோபத்துடன் வீசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே மின் மீட்டரை தூக்கியடித்த மின்சார ஊழியர் குப்புராஜ் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக பாலக்கோடு உதவி செயற்பொறியாளர் வனிதா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி வன்முறையின் போது பள்ளி மாணவிகளின் சான்றிதழ்களை எரித்ததாக சின்னசேலம் அருகே உள்ள மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லட்சாதிபதி என்பவரை திருப்பூரில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே கனியாமூர் பள்ளி கலவர வழக்கில் கைதான மேலும் 69 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் வீட்டிற்கு நேரில் சென்று அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் கணேசன் ஆகியோர் ஆறுதல் கூறினர். கடலூர் மாவட்டம் பெரியநசலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீமதியின் வீட்டிற்கு அமைச்சர்கள் சென்றதைத் தொடர்ந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் ஸ்ரீமதியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ்,
சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி, முதலமைச்சர் தொலைபேசியில் பேசியதாக கூறினார். முதலமைச்சரை நேரில் பார்க்க வேண்டும் என கூறியதாகவும், எப்போது வேண்டுமானாலும் முதலமைச்சர் வர சொன்னதாகவும் ஸ்ரீமதியின் தாய் தெரிவித்தார். யாராக இருந்தாலும் தண்டனை வாங்கிக் கொடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் செல்வி அறிவித்தார். தமிழகம் முழுவதும் அங்கீகாரமின்றி 729 தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் ஒவ்வொரு ஆண்டும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை ஆணையரிடம் இருந்து அங்கீகாரத்தை புதுப்பித்து சான்றிதழ் பெற வேண்டும். ஆனால் 729 தனியார் பள்ளிகள் அங்கீகாரத்தை புதுப்பிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு படிக்கும் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு 729 பள்ளிகளுக்கும் ஓராண்டுக்கு அங்கீகாரம் நீட்டிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி கோவை விக்டோரியா ஹால் மூவர்ண கொடி வண்ணத்தில் ஜொலித்து வருகிறது. கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட விக்டோரியா ஹாலை மாவட்ட நிர்வாகம் மூவர்ண விளக்குகளால் அலங்கரித்துள்ளது. மூவர்ண விளக்குகளால் ஜொலிக்கும் விக்டோரியா ஹாலை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். சுதந்திர தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலமாக 3 லட்சம் தேசிய கொடிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களது வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதையொட்டி தென்காசி மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் இதுவரை 2 லட்சம் தேசிய கொடிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 1 லட்சம் தேசிய கொடிகள் ஓரிரு நாட்களில் தயாராகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூரில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் மண் சரிவு மற்றும் மரங்கள் வேரோடு சாய்ந்த வண்ணம் உள்ளன. அவற்றை சரி செய்யும் பணிகளில் தீயணைப்புத் துறையினர், நெடுஞ்சாலைத்துறை, பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறை கிராமத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக விவசாய நிலத்தையொட்டியிருந்த சாலை சரிந்து சேதமடைந்தது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாறைக்கூப்பு சாலையில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதே பகுதியில் 2 மரங்கள் வேரோடு முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்த நிலையில் வனத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் மரங்களை வெட்டி அகற்றினர். இந்நிலையில் ராட்சத மரம் முறிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து தடைபட்டு வாகனங்கள் நீண்ட தூரம் காத்திருந்து நின்றன. மலை கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்களும் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே பள்ளியில் இருந்து மாயமான 3 மாணவிகளை ஓமலூர் அருகே போலீசார் மீட்டனர். நகரமலை அடிவாரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் அந்த மாணவிகள் 3 பேரும் நேற்று காலை பள்ளிக்கு சென்றுள்ளனர். மாலை வீட்டிற்கு செல்லாமல் வகுப்பறையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாயமானார்கள். இதுகுறித்த புகாரின் பேரில் சூரமங்கலம் போலீசார் தேடி வந்த நிலையில் ஓமலூர் செல்லும் பேருந்தில் இருந்து ஒரு மாணவி நடத்துனரின் செல்போனில் இருந்து பெற்றோரை தொடர்பு கொண்டு பேசினார். இதையறிந்த போலீசார் உடனடியாக 3 மாணவிகளையும் அழைத்து வந்து விசாரித்தனர். படிப்பின் அழுத்தம் காரணமாக தாங்கள் அவ்வாறு சென்றதாக மாணவிகள் தெரிவித்த நிலையில் அவர்களுக்கு அறிவுரை கூறி பெற்றோருடன் போலீசார் அனுப்பி வைத்தனர். நாகையில் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் சிலர் திடீரென ஒருவரை சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு நின்றிருந்த சக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கல்லூரி மாணவர்கள் தாக்கிக் கொண்டதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. மோதல் தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் பௌர்ணமியையொட்டி ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. வாரணாசியில் நடைபெறும் கங்கை ஆரத்தியைப் போன்று திருச்செந்தூர் கடற்கரையில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்தியாவின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தன்கர் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு டெல்லியில் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித் ஷா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதற்கிடையே இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாட நாடு முழுவதும் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. டெல்லியில் நாடாளுமன்ற கட்டிடம், குடியரசுத் தலைவர் மாளிகை வண்ண விளக்கொளியில் ஜொலிக்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியில் ராகுல் சேர்க்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ராகுல் முழு உடற்தகுதியடைந்துள்ளதாக பிசிசிஐயின் மருத்துவக் குழு அறிக்கை அளித்த நிலையில் ராகுல் இந்திய அணியில் இணைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜிம்பாப்வே தொடரில் ஷிகர் தவான் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ராகுல் கேப்டனாக செயல்படுவார் எனவும் தவான் துணை கேப்டனாக தொடர்வார் எனவும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாட ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லியில் வண்ண மின் விளக்கொளியில் ஜொலிக்கும் நாடாளுமன்ற கட்டிடம், குடியரசுத் தலைவர் மாளிகை. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து செயல்பட கோரிக்கை. காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் வீரமரணம். தமிழக ராணுவ வீரர் லக்ஷ்மணன் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. அதிமுகவை அழிப்பதில்தான் சர்வாதிகாரி போல செயல்படுகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் மீது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கோவையில் விதிகளை மீறி திமுக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதாக கூறி பாஜகவினர் நள்ளிரவில் போராட்டம். போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டவர்கள் கைது. சேலம் மாவட்டத்தில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு +2 மாணவிகள் 3 பேர் திடீர் மாயம். உடனடியாக மீட்டு அறிவுரை கூறி பெற்றோருடன் அனுப்பி வைத்த போலீசார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். இந்திய அணியில் KL ராகுல் மீண்டும் சேர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.